மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளும் ஒரு கோவிலை உங்கள் கண்முன் அழகாக படம் பிடித்து காட்டும் இந்த நிகழ்ச்சி ஆலய வரலாற்றையும் தல பெருமையும் எடுத்து சொல்கிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். உலக வரைபடத்தில் இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். எல்லா கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். திருக்கோயில் இல்லாத ஊரை திருவில் ஊர் என்பர் பெரியோர். திருவுடைய தமிழக ஊர்களில் ஒன்று விருதுநகர். முன்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த இந்த ஊர் இப்போது விருதுநகர் மாவட்டத்தின் தலைநகராக விளங்குகிறது. வாணிகத்திலும் தொழிலிலும் சிறந்து விளங்கும் விருதுநகர் ஆன்மீகத்திலும் சிறந்து திகழ்கிறது. இவ்வூரின் பழைய பெயர் விருதுப்பட்டி. வீராப்பில் திரிந்த வீரனின் சவாலை இவ்வூரில் ஒருவர் வென்றதால் இவ்வூர் விருதுவெட்டி என்றாகி காலப்போக்கில் விருதுப்பட்டி என்றாகி இப்போது விருதுநகர் என்று வழங்கப்படுகிறது. பழம்பெரும் சைவ சித்தாந்த அறிஞர் சிவஞான யோகிகள் வாழ்ந்த இந்த ஊரில் ஏராளமான திருக்கோயில்கள் இருந்தாலும் மாரியம்மன் கோவிலே பிரசித்தி பெற்றது. மிக பழமையான இந்த மாரியம்மன் இங்கே வசிப்பவர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறது. மழையே அருள். மழையில்லை என்றால் உயிர்கள் இல்லை, உலகம் இல்லை. இதுபோல இறைவனின் அருள் இல்லை என்றாலும் எதுவுமே இல்லை. மழையாகவே விளங்குவதால் அம்மையை மாரியம்மன் என்கிறார்கள். இந்த மாரியம்மன் மதுரை மீனாட்சி அம்மனைப் போலவே திருப்பொலிவும் கருணை முகத்துடன் 4 கரங்களில் நல்ல படைக்கலங்களுடன் வீற்றிருந்த திருக்கோலத்தின் அழகோடு காட்சி அளிக்கிறான்.
ஆரம்பத்தில் சிறு பீடத்தில் சுயம்புவாக தோன்றிய மாரியம்மன் தம்மை நாடி வரும் அன்பர்களுக்கு நல்ல பலனும் நல்ல வாழ்வும் அருளி வருகிறாள் என்பது இங்கே வரும் பக்தர்களின் வாழ்விலிருந்து அறிய முடிவதாக சொல்கிறார்கள். இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் காணலாம். நேர்ந்தது எதுவோ அதை நிகழ்த்தி காட்டும் அம்மனுக்கு பங்குனி மாதம் முழுவதும் திருவிழா கோலந்தான். 28 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழா பங்குனி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் சாற்றியதுடன் தொடங்கும். 15 நாட்களுக்கு பின் கொடியேற்றத்துடன் 7 நாட்கள் நடைபெற்று முடியும். இந்த கொண்டாட்டத்தின் 9ஆம் நாள் கயிறு குத்து, அக்கினி சட்டி மற்றும் ரதம் இழுத்து வருதல் ஆகியவை நடக்க 10ஆம் நாள் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடக்கும். இறுதியில் கொடியிறக்கத்துடன் பின் 3 நாள் மண்டகப் படிகளுடன் திருவிழா நிறைவடைகின்றது. முருகனர் மாரியம்மனுடைய சிறப்பு அம்சம்னா பங்குனி மாதம் திருவிழா நடக்கும். அப்போது பங்குனி வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் சாட்டுவாங்க. அந்த 21 நாள் இருந்து டெய்லி திருவிழா விசேஷங்கள் நடக்கும். நட சாத்த மாட்டோம். அதில் என்னன்னா அது 2 வாரம் கழித்து கொடியேற்றுவாங்க. அந்த கொடியேற்று மறுவாரம் வரைக்கும் இரவும் பகலும் நடை திறந்திருக்கும். அப்போது அவங்களுடைய நேர்த்திக்கடன்களை கல்யாணம் முடிக்காதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இப்படி பல தடங்கள் இருக்கிறத அவங்களுடைய இந்த சரி செய்து அந்த டயத்தில் அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க.
இந்த விருதுநகர் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டு சென்றால் வேண்டியது நிறைவேறும். அதற்கு பின் அம்மனுக்கு நேர்ந்ததை நிறைவேற்றாதவர்கள் வாழ்வில் அம்மன் விளையாடி விடுவாள், வைசூரி கண்டுவிடும் என்று நடந்த சம்பவத்தை ஒரு பய உணர்ச்சியுடன் கோயில் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். தென் தமிழகத்தில் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலைப் போலவே இந்த விருதுநகர் மாரியம்மன் கோயில் மிகச் சிறப்புடன் அருள் நிறைந்து பழமை பெருமையுடன் திகழ்கிறது. அம்மனின் திருமந்திர நீரை பருகினால் தீராத வியாதிகளும், குறிப்பாக அம்மை போன்ற கொடிய நோய்களும் தீரும் என்கிறார்கள். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் இயல் சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. மிகவும் நீளமான பாடல். என்னென்ன நோய்கள் உண்டு, அந்த நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடு என்று அருணகிரிநாதர் நமக்காக வேண்டுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த நோய்களுக்காக யார் யாரிடம் சென்று நாம் என்னவெல்லாம் சொல்லுகின்றோம், அவர்கள் என்னவெல்லாம் அதற்கு பதில் அளிக்கின்றார்கள் என்ற தகவலையும் சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாது, முருகப்பெருமானுடைய அவதாரம் சூரசம்ஹாரத்திற்காக மட்டுமே என்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோம், சொல்லவும் சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அருணகிரிநாதர் இப்பாடலில் முருகன் அவதாரம் எதற்காக என்று ஒரு அழகான தகவலை சொல்லுகின்றார். பாடலை பார்த்துவிட்டு பொருளை பார்ப்போம். தலைவலி மறுத்தேடு காமாலை சோகை சூரம் விழிவலி வரட்சூலை காயா சுவாசம் வேகு சலமிகு விஷப்பாக மாயாவிகார பீணி அணுகாதே தலமிசை அதற்கான பேரோடு கூறியது பரிகரி என காது கேளாது போலும் அவர் சரியும் வயதுக்கேது தாரீர் சொல்லீரெனவும் விதியாதே உலைவர விருப்பாக நீழ்காவின் வாச மலர் வகை வகையெடுத்தே தோடா மாளிகாபரணம் உனதடியினில் சூட வேநாடு மாதவர்கள் இரு பாதம் உளமது தரித்தேவினாவோடு பாடியருள் வழிபட எனக்கேதையாவோடு தாழ்வுதவ உரகமதெடுத்தாடும் மேகாறு மீதின் மீசை வரவேணும் அலைகடல் அடைத்தே மகாகோர ராவணனை மணிமுடி துணித்தாவியே ஆன ஜானகியை அடலுடன் அழைத்தேகுள் மாயோனை மாமனிலும் அருகோனே அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆனவனை மழுவுழை பிடித்தோனை மாகாளி நாடமுனம் அவை தனில் அடித்தோனை மாதாது எனவும் வருவோனே பலகலை படித்தோது பாவாணர் நாவில் உரை இரு சரண வித்தார வேலாயுதா உயர் செய் பரன்மிசை குறப்பாவை தோள்மேவ மோகமுரு மணவாள பதும வயலிற் போக மேதேவரால்கள் தோயில் வருபுணல் பெருக்காறு காவேரி சூழவளர் பழனி வரு கற்பூர கோல கல அமரர்
பெருமாளே. பழனிமலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கமுக மரங்கள் இருக்கின்றன அல்லவா, அது வயல்வெளிகள், இவைகளெல்லாம் மீன்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றனவாம். அதாவது காவிரியில் அந்த அளவு நீர்ப்பெருக்கு, அந்த நீர்ப்பெருக்கை மக்கள் ஒழுங்காக உபயோகப்படுத்தி கொண்டார்கள். வயல்வெளி தரையில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள், மீன்கள் அதில் தூங்குறதுன்னா என்ன அர்த்தம்? வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார், அந்த ஊரில் எல்லோருமே நான் வெஜிடேரியன் என்பவர்கள் தான், நான் வெஜிடேரியன் என்பவர்கள் இல்லையாம். அவர்கள் ஒருவேளை நான் வெஜிடேரியனாக இருந்தால் மீன்கள் வயல் காட்டிலும் கமுக மரத்திலுமா தொங்கும் என்று மிகவும் நயம்பட சொல்லுவார். காவேரி பெருக்கு அந்த அளவு, கற்பூர மனம் கமழக்கூடிய சந்நிதி. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை சொல்லி, முருகா நீ பலகலை படித்தோது பாவாணர் நாவில் உரையிர் இருசரண வித்தார வேலாயுதாய் என்கின்றார். முருகப்பெருமான் இப்படி நல்ல கலைகள் கற்றவர்கள், பாவலர்கள், நாவலர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த உத்தமர்களுடைய நாவில் தன் 2 திருவிடைகளையும் வைத்து நின்று கொண்டிருக்கின்றானாம். அடுத்தது முருகப்பெருமானுடைய அவதாரம் சூரசம்ஹாரத்திற்காக என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். நூல்களும் அவ்வாறு தான் சொல்கின்றன. ஆனால் அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அவதாரம் எதற்கு என்பதற்கு ஒரு அழகான தகவலை இங்கே இவர் பதிவு செய்து வைக்கின்றார். சிவபெருமான் அருகினை முடித்தோன், அருகு அணிந்திருப்பவன், எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவன். சிவபெருமான் எவ்வாறு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பான் என்பதற்கு நாம் திருமுறை விளக்கத்திலும் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆலய அறிவியலிலும் அந்த சிவலிங்க விளக்கத்தை சொல்லி பார்த்தோம். ஆகவே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவன், அருகினை முடித்தவன், மான்மழு என்பதை கைகளில் தாங்கியிருக்கக்கூடியவன் சிவபெருமான். திருவாலங்காட்டில் காளியுடன் போட்டியிட்டு நடனம் ஆடியவன். எல்லாவற்றிற்கும் மேலாக அப்படிப்பட்ட அந்த மகா பெருமை வாய்ந்த சிவபெருமானை அப்பா என்று அழைப்பதற்காகத்தான முருகா நீ வந்து அவதாரம் செய்தாய், அதுவும் மாதாதையே எனவும் வருவோனே. மற்றவர்களைப் போல அல்ல, அவருடைய திருக்குமாரன் நீ, மாபெரும் தந்தையே என்று அந்த சிவபெருமானை அப்பா என்று அழைப்பதற்காக வந்தவன் நீ. அப்படிப்பட்ட நீ அப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கட்டி காப்பாற்ற வேண்டாமா, நோய் நொடி இல்லாமல் எங்களை கட்டி காப்பாற்ற வேண்டாமா என்கின்றார். எந்த விதமான நோயும் வியாதிகளும் நம்மை தீண்டாத வண்ணம் அந்த திருமகள் மருகன் கட்டி காப்பாற்றுவான். என்ன நோய்கள், அவைகளை யாரிடம் சொல்லுகின்றோம், என்ன விபரீதமான பதில்கள் வருகின்றன என்று அருணகிரிநாதர் இப்பாடலில் சொல்வதை அடுத்த நிகழ்ச்சியில் காணலாம். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் அறிவை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.